டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன் அவர்களின் ஹூ மூட் மை சீஸ் என்ற ஆங்கில புத்தகத்தின் தமிழாக்கமே என் சீஸை நகர்த்தியது யார்? தமிழில் நாகலட்சுமி சண்முகம். புத்தகத்தின் அறிமுகம். உங்கள் வேலையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்படும் மாற்றங்களை திறம்பட கையாள்வதற்கான ஒரு வியத்தகு வழிதான் இந்த புத்தகம். மிக ஆழமான உண்மைகளை வேடிக்கையாகவும் அறிவு புகட்டுகின்ற விதத்திலும் வெளிப்படுத்தும் ஓர் உருவகக் கதைதான் என் சீஸை நகர்த்தியது யார். இதில் ஒரு புதிர் கட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் 4 கதாபாத்திரங்கள் தங்களுக்குள் ஊட்டமும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய சீஸை தேடி அலைகின்றன. அக்கதாபாத்திரங்களில் முதல் 2 ஸ்னிஃப் மற்றும் ஸ்கரி என்னும் பெயரை உடைய சுண்டெலிகள். மீதி 2ம் சுண்டெலி அளவே இருந்தாலும் தோற்றத்தில் மனிதர்களைப் போலவே இருக்கும், அவர்களைப் போலவே நடந்து கொள்ளும் ஹெம் மற்றும் ஹா ஆகிய குட்டி மனிதர்கள். இங்கு சீஸ் என்பது ஓர் உருவகம். அது நம் வாழ்வில் நாம் பெற விரும்பும் ஒரு பொருளை குறிக்கிறது. அது ஒரு நல்ல வேலை, இணக்கமான ஓர் உறவு, செல்வம், ஒரு பெரிய வீடு, ஆரோக்கியமான உடல் நலம், அங்கீகாரம், ஆன்மீக அமைதி போன்ற எதுவாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம். இக்கதையில் வரும் புதிர்கட்டம் நீங்கள் விரும்பும் விஷயத்தை தேடுவதற்கு எந்த இடத்தில் உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அந்த இடத்தை குறிக்கிறது. அது நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனமாக இருக்கலாம், நீங்கள் வாழும் சமூகமாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றுள்ள உறவுகளாக இருக்கலாம். இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் திடீரென்று ஒரு மாற்றத்தை சந்திக்கின்றன. இறுதியில் அதில் ஒரு கதாபாத்திரம் அதை வெற்றிகரமாக கையாள்கிறது. அக்கதாபாத்திரம் தன் அனுபவத்தில் தான் கற்றுக்கொண்டதை அந்த புதிர்கட்டத்தின் சுவர்களில் எழுதுகிறது. அந்த மேற்கோள்களை பார்க்கும் பொழுது மாற்றத்தை எப்படி கையாள்வது, உங்கள் வேலையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மன அழுத்தம் அதிகரிக்காமல் அதிகமான வெற்றிகளை எப்படி பெறுவது போன்றவற்றை நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் எழுதப்பட்ட இக்கதையை படித்து முடிக்க உங்களுக்கு 1 மணி நேரம் கூட ஆகாது என்றாலும் இதில் புதைந்து கிடக்கும் ஆழமான உண்மைகள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை விட்டு அகலாது என்பது உறுதி.